மாமியார் மருமகள் அப்படின்னாலே எளியும் பூனியமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிறைய தாட்ஸ்லாம் இருக்கு. உங்களோட பர்சனல் லைஃப்ல அது போல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அது எல்லாரும் மாமியாருக்கும் மருமகளும் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக 100% எல்லாரோட மாமியாரும் அப்படிதான் சொல்ல முடியாது. அப்படின்னு எனக்கு மாமியாரே கிடையாது. எங்க மாமியாருக்கு எனக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இல்ல எல்லார் மாமியாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி காமனா. நம்ம எப்படி அதை சமாளிக்கிறோம்ன்றது தான் மெயின் மேட்ரு. கிடையாதா? எனக்கு மாமியாரே உண்மையாலே இல்ல. எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க மாமியார் இருந்திருந்தா? நிம்மதியா இருக்கு. நம்ம வீட்டில் இல்லை, ஆண்டவரே நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து போன மருமகள், அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நான் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் பர்சனல் லைஃப்ல சந்திச்சதே இல்லை. ஏன்னா நானும் என் மாமியாரும் ஒன்னாவே இல்லை, தனித்தனியா இருக்கிறோம். புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொண்ணு மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இவங்கள கூட பேசலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது இவங்களோட ஹாப்பியாக இருந்தால் அவங்க சண்டை போடுவாங்க. விட்டு கொடுத்து போனா யாருக்கும் சண்டை வர போறது கிடையாது. மாமியார் வருங்கன்னா அவங்க எவ்வளவுதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னு எனக்கு மாமியாரே கிடையாது. என்ன தயவு செஞ்சு. கிடையாதா? எனக்கு மாமியாரே உண்மையாலே இல்ல. எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க மாமியார் இருந்திருந்தா? நிம்மதியா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி ஒண்ணு கிடையாது. மத்தவங்க எவ்வளவு என் தங்கச்சிக்குலாம் மாமியார் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சொல்றாங்க. நம்ம மாமியார் இல்லையா? ஆனா ஒரு நேரத்துல ஃபீல் பண்ணுவேன், குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, குழந்தைய எங்கேயாவது விட்டுட்டு போகணும்னா யாராவது ஒரு ஆளை போய் தேட வேண்டியதா இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்கள குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் மாமியாரா? வேற எதுவும் இல்லையா? வேற எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அவர் சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அது எல்லாரும் மாமியாருக்கும் மருமகளும் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக 100% எல்லாரோட மாமியாரும் அப்படிதான் சொல்ல முடியாது. நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, சிலர் அந்த காலத்துல மாறாம இருக்காங்க. நம்ம இந்த ட்ரெண்ட்ல இருக்கோம். ஸோ அது ப்ராப்ளம் ஆகுமே தவிர மற்றபடி பெரிய ப்ராப்ளம் நம்ம கிடையாது. அது அக்செப்டட் மருமகளோட இது மட்டும்தான். இப்ப காமனா ஒரு ரீசன், இந்த ரீசனால தான் சண்டை வரும் ரெண்டு பேருக்குமே அப்படின்ற ஒரு ரீசன். அண்டர்ஸ்டாண்டிங். இவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும், மாமியார் வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ரெண்டு தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். மெயின் திங் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. எங்க மாமியாருக்கு எனக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நான் காமனா கேட்குறேன். இல்லை, நிஜமாவே காமனாக தான் சொல்கிறேன் நான். அவங்க ரொம்ப சூப்பராக நடந்துப்பாங்க. இப்ப ஆனா லைட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாருக்கும். அது எப்படின்னா, ஹஸ்பண்ட் நமக்கே பேசுறாங்க, நமக்கே சப்போர்ட் பண்றாங்க, நமக்கே எல்லா திங்ஸும் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பட் எங்க மாமியார் அப்படி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. இல்ல எல்லார் மாமியாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி காமனா. நம்ம எப்படி அதை சமாளிக்கிறோம்ன்றது தான் மெயின் மேட்ரு. ஸோ அவங்க வந்து அந்த ஜென்ரேஷன் ஆளுங்க. ஸோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இப்ப காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இருக்கும்னா அது என்ன? ஜெனரேஷன் கேப் தான். அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் மாடர்னா இருப்போம். அந்த இதுதான். இது வரைக்கும் கிடையாது. கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்குது எனக்கு. இது வரைக்கும் இல்லை. மாமியார் மருமகள் ஒட்டுமே தான் இருக்காங்க. எல்லாத்துமே ஒரு வீட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் இல்லை, ஆண்டவரே நல்லா இருக்கிறேன். சின்ன தாயை பார்த்தா ஒய்ஃபுக்கு கோவம் வரும், அவங்கள பார்த்தா இவங்களுக்கு கோவம் வரும். ஆப்போசிட், அவ்வளவுதான். காமனா இதனாலதான் மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வரும் அப்படின்ற ஒரு ரீசன் எதா இருக்கும்? சண்டை வருதுன்னா நான் சொல்றது பேச்சே அவங்க கேட்பாங்க. கல்யாணம் வயசது அப்புறம் அதுதான் ஒரு பிரச்சனை. அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாரு, அதனாலதான். அவன் எது சொன்னாலும் கூட நல்லா இருக்காது, நான் எது சொன்னாலும் ஓகே சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போன மருமகள், அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. கணவர் நமக்கு மட்டும் தான் வேணும்னு நினைப்பாங்க. அதே அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, தான் புள்ள நமக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்டி கொடுத்ததோட சரி, அவ்வளவுதான். நமக்கு என்னன்னா, நம்ம ஒய்ஃப் என்னன்னா நமக்கு தான் வேணும்னு வாங்க. அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம புள்ள நமக்கு தான் வேணும்னு வாங்க. யார் விட்டு கொடுத்து போனோம்னா அம்மா தான் விட்டு கொடுத்து போகணும். நம்ம கெட்டி கொடுத்தாச்சு, இனிமேல் அவங்களோட லைஃப் அவங்க தான், சரி அவங்க பார்த்து நல்லா இருந்தா சரி அப்படின்னு நினைக்கணும், அவ்வளவுதான். நான் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் பர்சனல் லைஃப்ல சந்திச்சதே இல்லை. ஏன்னா நானும் என் மாமியாரும் ஒன்னாவே இல்லை, தனித்தனியா இருக்கிறோம். ஆனா கண்டிப்பா அது எளியும் பூனையுமா தான் இருக்கும். ஏன்னா என்னதான் அம்மா பொண்ணு அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா அவங்களோட ரிலேஷன் வந்து நல்லா போகாது. அம்மா பொண்ணுங்கிற ரிலேஷன் வேறதான், மாமியார் மருமகள் ரிலேஷன் வேறதான். இப்போ வந்து மகா ஒரு பொருள் வாங்கினா எல்லா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, ஒரு கார் வாங்கிட்டா, ஒரு வீடு வாங்கிட்டா. ஆனா அதே ஒரு மாமியார் மருமக வாங்கினா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வராது என்ன இருந்தாலும். அது மாதிரி பொண்ணோட குழந்தைய ஒரு படியா பார்ப்பாங்க, மகனோட குழந்தைய ஒரு படியா பார்ப்பாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. இதனால பிரச்சனை எப்பவுமே வரதான். நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? எனக்கு ஃபேஸ் பண்ணல. ஏன்னா அதானே சொன்னல, நான் லவ் மேரேஜ். என் மாமியாருக்கு பிடிக்கல. மாமனார் ஓகே கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஆனா மாமியார் என் மேரேஜுக்கே வரல. அதனால நாங்க இது வரைக்கும் ஒன்னா ஒரு வீட்டுல இருந்தது இல்ல. ஜஸ்ட் எப்பவாவது பாக்குறதுனால நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், ஹாய் ஹாய், அவ்வளவுதான். இல்ல அப்பெல்லாம் இல்ல, அம்மா மாதிரி தான் எல்லாருக்கும்னா இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லாரவங்க வந்து சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க.
மாமியார் வந்து ஹார்டாக ரொம்ப இதாக பேசுறதால அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொண்ணு மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க இல்லாத டைம்ல இவங்கள கூட பேசலாம், ஆனால் அவங்க இருக்கும்போது இவங்கள கூட ஹாப்பியாக இருந்தால் அவங்க சண்டை போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இருக்கும்போது இவங்கள்ட்ட பேசாமல் எங்கள் மாமியார் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அவங்க எது வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பாதியாக நான் பிரித்து கொடுத்துருவேன். ஏதோ என்னைக்கே ஒரு நாள் மறந்துட்டுனா அதில் கொஞ்சம் சண்டையை போடுற மாதிரி ஒரு எனக்கு கொடுக்கல போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட கலந்துக்கலாம், சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும். அதை வச்சு எங்க மாமியாரை நான் அம்மா மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்களும் அவங்க பொண்ணு மாதிரி, பொண்ணை விட மேல பார்ப்பாங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. விட்டு கொடுத்து போனா யாருக்கும் சண்டை வர போறது கிடையாது. சரிங்களா? அவங்க சொல்றதை இவங்க ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றதா மாமியார் சொல்றதா மருமக ஏத்துக்கணும், மருமக சொல்றதா மாமியார் ஏத்துனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்ல அவ்வளவுதான். மாமியார் வந்து அம்மா மாதிரி. சரி, காமனா நான் கேட்கறேன் எல்லாருக்குமே. இருக்குதுங்க, எல்லாருக்கும் வந்து எலியும் புளிமா தான். ஆனா எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கு. பொதுவா சொல்றேன், மாமியார் மருகனா அவங்க எவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். சண்டை, ஜெலசி, அது மாதிரி. ஏன் அந்த ஜெலஸ் வருது? அவங்க பொண்ணு கிடையாது இல்ல, அதனால. பையன் ஏதாவது கொண்டு வருவான், பொண்ணுக்கு அவங்க மருமகளுக்கு தருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஜெலசியா இருக்கும். இத்தனை நாள் நம்ம பெத்து வளர்த்தோம், நம்மள சரியா பாத்துக்கலையே ஒரு இது வரும். அவங்க அம்மாக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தாலும் வைஃபுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால